சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? என்னதான் ஒரு பக்கத்தில் சரியாக ஃபீல்டிங், பேட்டிங் வரலனா கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட உண்மையான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே இவங்க 2 பேருக்கும் இடையில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, 100 ரன் தாண்டுறதே பெரிய விஷயமா இருந்தது சென்னைக்கு. அப்போ அங்கே என்னலாம் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி ருத்ராஜ் கிடையாது, எம்எஸ் தோனி. என்னதான் தல மறுபடியும் கேப்டன்சி பண்ணா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் ட்ரோல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னதான் ஒரு மேட்ச்சில் தலை கேப்டன்சியில் வந்து தோற்றுருந்தாலும் இனிமேல் பண்ணக்கூடாதுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த மேட்ச் பார்த்தா லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே. இதுலையாச்சும் சென்னை ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்போ கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச்சில் அப்படி என்ன நடந்திருக்கும்? ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் முதல் மேட்ச் மட்டும் மும்பை கூட ஜெயிச்சிருக்காங்க சாலிடாக. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோற்றுக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக, அதுவும் ஹோம் கிரவுண்ட்லேயே. இப்படிப்பட்ட மேட்ச் பார்த்தா சிஎஸ்கே நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி ஒரு பேட் ரெக்கார்டை. இதுக்கு முன்னாடி பார்த்தா சென்னை ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா 3 தடவைக்கு மேலே 3 தடவை பெரிய விஷயமா இருந்திருக்கு தோக்கிறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தோற்றுருக்காங்க. 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதாவது வரவன் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு 2 பாயிண்ட் வாங்கிட்டு போயிடறான். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலாம் 18வது வருஷமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. 2008 ஜெயிச்சதோட இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல டீம்கள் பார்த்தீங்கன்னா அடித்து போயிருக்காங்க. பஞ்சாப்பும் பார்த்தீங்கன்னா சாலிடாக அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய குறை என்னவாக இருக்கும்? சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு குறை என்ன? கேப்டன்சி சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாங்க. ஆத்தில் ருத்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இன்ஜுரி இருந்தது காரணத்தால் பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை விட்டு ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மேட்சை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டன்சி பண்ணாங்க. கேப்டன்சி பண்ண கையோடு பார்த்தீங்கன்னா நடக்கிற மேட்ச்சில் பார்த்தா வின் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 100 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தான் எடுத்துருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன் லைனப் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து செட் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் யாருமே செட் ஆகலை தான் சொல்லணும். அந்த ஒரு பிச்சுக்கு திரிபாத்தி அடிப்பாருன்னு பார்த்தோம், அவங்களும் அடிக்கலை. ஃபாரின் பிளேயர்ஸு கூட செட் ஆகலை. ரச்சன் ரவீந்திரா, கான்வே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து வராங்க. என்ன தான் நடந்ததுன்னு தெரியல. கேகேஆர் மேட்ச்சில் மொயின் அலி அவங்க பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுத்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக எந்த ஒரு மேட்ச்சில். அதிகமாக ரீசெண்டாக ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சென்னை கூட வந்தால் மட்டும் நல்லா விக்கெட்டே எடுக்க தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துகிட்டு போகிறான். அந்த மாதிரி சென்னை டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊடா சரியாக விளையாட, விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுறாங்க. ஆனால் பாலை ரொம்பவும் டாட் ஆடுறாங்கன்னு பல பேர் வதந்தி கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தமிழ்நாட்டு பசங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. அஸ்வின் அவங்க பார்த்தா சரியாக பேட்டிங் வரல. நல்லா பண்ண முடியலன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன தூபே ஓவரால் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் தூபே தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். அடுத்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி கூட வச்சு அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு என்னென்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் கிடையாதுங்கப்பா. இந்த டோர்னமெண்ட்லேயே அவங்க கிடையாது. ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவங்க விளையாட மாட்டாங்க. இதுக்கு முன்னே விளையாடின கேமில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவும் ஃபெயிலாக தான் இருந்தது அந்த டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ நடக்கிற மேட்ச்சிலாச்சும் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஓல்டு பிளேயர்ஸை நம்புறதை விட நியூ பிளேயர்ஸை நம்பலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயருக்கு ரொம்பவும் டைம் கொடுத்துட்டு பார்த்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் டைம் கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 160 சேஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுடைய ஹோம் கிரவுண்டிலே. அப்படி இருக்க சொல்ல அவங்களுடைய பேட்டிங் லைனப்லாம் எப்படி இருக்கணும்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 50+ ஸ்கோர் தான் அடிக்கிறாங்க. அவ்வளோ அடித்தா தான் ஜெயிக்கிறாங்க. 65 ஸ்கோர் ப்ளஸ் அடித்தா தான் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பே வருது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 40 ரன் தோறதே பவர் பிளேயில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அவங்களோட பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை, ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. இப்போ அவங்களுக்கு பதில் யாரை கொண்டு வரல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷாவை கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செட் ஆவாங்க, பவர் பிளேயில் ரன்னும் அடிச்சு தருவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயராக இருக்காங்க, நியூசிலாந்து பிளேயராக இருக்காங்க. ரச்சன், கான்வே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க லெஃப்ட் ஹேண்டு. ஆனால் இப்போ ரைட் ஹேண்டை உள்ளே கொண்டு வர சொல்ல ஒரு காம்பினேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா
மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஒரு இந்தியன் பிளேயர் தான் விளையாடியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சென்னைக்கும் செட் ஆகுமா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வரவங்க போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்பவும் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வைரலாக பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக கப் இல்லை. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா லாயல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.